ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த 185 வனத்துறை அதிகாரிகள் 35 பேரை கொன்றளித்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? நல்லதே நடக்கும். சமத்துவம் பேசுறீங்களா? நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சாதி ஒழிப்பு பேசுறீங்களா? வெற்றி நிச்சயம். யாருக்கோ அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு. பிஜேபிக்கு 2012 பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்று பேசிவிட்டு எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு ஏங்க யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க, உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. 2016/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை சூம் பண்ணுங்கயா. பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு. தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில சேம் கொடநாடு. அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைத்து ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அதில் இருக்கும் பரம பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனும் பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த பாந்த மோடி போடுறாரு ட்வீட். இன்னும் இருக்கு தம்பி. வித் நோட்டட் ஃபிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.